யாருப்பா அந்த சிஎஸ்கேயோட எக்ஸ் ஃபேக்டர் பவுலரு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க இந்த வருஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்க மக்களே, நான் உங்கள் விஜய் ஆதிஷ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சிஎஸ்கேயோட எக்ஸ் ஃபேக்டர் பவுலரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வருஷம் எந்த ஒரு பிளேயர் எந்த ஒரு பவுலர் அந்த ஒரு எக்ஸ் ஃபேக்டராக இருக்க போகிறாங்க அப்படின்றத தெளிவாக பார்த்துடலாம். அண்ட் இந்த மாதிரியான ஐபிஎல் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்ஸும் வந்துகிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ ஸ்டேட்டாக கண்டென்ட்குள்ள போயிடலாம். ஸோ அந்த ஒரு எக்ஸ் ஃபேக்டர் பவுலர் அப்படின்னு வரும்போது நம்ம ஒரு சிஎஸ்கேயோட ஒரு ஒன் ஆஃப் த பில்லரை பத்தி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகேவா? சிஎஸ்கேக்கு அந்த பேஸ் அப்படின்னு வந்துட்டா, அந்த ஸ்விங் அப்படின்னு வந்துட்டா யாரு பேர் ஃபர்ஸ்ட் சொல்லுவோம் அப்படின்னா தீபக் சர். எஸ், ஆப்வியஸா இவ்வளவு வருஷங்களா பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே எவ்வளவு கோடி கொடுத்தாலும் எடுத்து டீமுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. அவருக்கு இன்ஜுரி எல்லாம் இருந்தாலுமே சிஎஸ்கே ட்ரஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு வந்துருவாங்க. அண்ட் அந்த ஒரு ட்ரஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி தான் தீபக் சர் இதுக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அண்ட் ரீசெண்ட் இயர்ஸா அது கண்டினியூ ஆச்சா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பழைய விண்டேஜ் தீபக் சேர மாதிரி இப்போ பார்க்க முடியல. இன்ஜுரி அதிகமா இருக்கு, வராரு திடீர்னு பவுலிங் போட வரும்போது அங்க கால் பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு போறாரு. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா அந்த டீம் அந்த ஒரு கேம் அப்போ போய்கிட்டு இருக்க ஒரு சினாரியோ டோட்டலா மாத்தி விட்டுரும். இது லாஸ்ட் சீசன்லயும் பார்த்துட்டோம், அதுக்கு முன்னாடியும் பார்த்துட்டோம். நடுவில் ஒரு சில டைம்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 14 கோடி வாங்கிட்டு அவர் அந்த என்டையர் சீசனுமே வரல. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது. பட் ஸ்டில் இந்த வருஷமும் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ட்ரை பண்ணாங்க. பட் ஆனாலும் பாத்தீங்கன்னா எடுக்க முடியல. அண்ட் இப்போ அதெல்லாம் தாண்டி இந்த ஒரு சிஎஸ்கேயோட ஐபிஎல் 2025 அப்படின்னு பார்த்தோம்னா அங்க ஒரு பில்லர், அந்த பவர் பிளே நம்பி மட்டுமே ஒரு ஆள் இருக்கும் அப்படின்னா அது கலீல் அகமது அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட்டுக்கு வருவோம். கலீல் அகமது தான் இந்த சீசனை நம்ம சிஎஸ்கேக்காக மாசா எடுத்துட்டு போவாரு அப்படின்றது தான் சொல்லணும். ஏன்னா ஒரு இந்தியன் பேசர், அதுவும் பாத்தீங்கன்னா பவர் பிளேவை கண்ட்ரோல்ல கொண்டு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட இது பண்ணணும் அப்படின்னா கலீல் அகமது தான் அதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லணும். 2018 இருந்து ஐபிஎல் விளையாடிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் விளையாடினாரு, டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு விளையாடினாரு. ரெண்டு டீமுக்குமே பாத்தீங்கன்னா டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. எங்கெங்க இம்பாக்ட கொடுக்கணுமோ அங்கங்க ஒரு இம்பாக்ட கொடுத்து கேம் நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணி விட்டுருக்காரு. லாஸ்ட் சீசன் நம்ம சிஎஸ்கேக்கு எதிராக ஆடும்போது லாஸ்ட் சீசன் அவர் சிஎஸ்கேக்கு எதிராக ஆடும்போது கூட பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேட்ச் கொடுத்தாரு. அந்த ஒரு கேமை மாத்தி விட்டாரு அப்படின்னு சொல்லணும் கலீல் அகமது. அண்ட் இப்ப அவர் சிஎஸ்கே இருக்காரு அப்படின்னும் போது அவரை நம்பி தான் அந்த டீமே அந்த பேஸ் பவுலிங், அதுவும் அந்த ஒரு பவர் பிளே எடுத்துட்டு போக போறாங்க அப்படின்றது இருக்கும். எப்படி இருந்தாலும் ருத்ராஜ் கெய்க்வாடோட ஒரு கேப்டன்சி இந்த இயர் எப்படி இருக்கு அப்படின்றத கண்டிப்பா நம்ம பார்க்கணும். பட் ஸ்டில் கலீல் அகமதை மட்டும் தான் நம்பி ஆகணும். இதுக்கு முன்னாடி வேற எந்த பிளேயர் இருந்தாங்க, துஷார் தேஷ்பாண்டே இருந்தாரு, அப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாலுமே இப்ப துஷார் தேஷ்பாண்டே கூட கிடையாது. ஒரு எப்படி சொல்றது, ஒரு பேக்கப்புக்கு அந்த ஒரு கேமை மாத்திர ஒரு இம்பாக்ட் கொடுக்குற துஷார் தேஷ்பாண்டேயும் கிடையாது. இப்போதைக்கு அந்த ஒரு எக்ஸ் ஃபேக்டர் பிளேயரா பாத்தீங்க அப்படின்னா கலீல் அகமதை தான் பார்க்கணும். அந்த ஒரு எக்ஸ் ஃபேக்டர் அப்படின்னும் போது எப்படி ஒரு சீசனுக்கு நம்ம பத்திரானா விக்கெட்லாம் அதிகமா எடுத்து நம்மள கேம்குள்ள கொண்டு வந்தாரு. ஒரு சீசன் முஸ்தபிசுர் ரஹ்மான் போன சீசன் எப்படி அதிக விக்கெட் எடுத்து சிஎஸ்கேக்கு ஒரு இம்பாக்டா இருந்தாரோ அந்த மாதிரி தான் இந்த சீசன் கலீல் அகமது இருக்கணும். ஏன்னா மற்ற எல்லாருமே பாத்தீங்கன்னா புது பவுலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது பேஸ் அப்படின்னு பார்த்தா நாதன் எல்லிஸ் அவர்லாம் இன்னுமே நல்லதான் நல்ல ஒரு பவுலர் தான், நான் இல்லைன்னா சொல்ல. பட் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் பார்க்கணும். அதுவும் இந்தியன் பிச்சுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் இன்னுமே அவரும் ட்ரெயின் ஆகணும். ஓவர் 10 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓவர் 10மே பாத்தீங்கன்னா இப்பதான் ஐபிஎலுக்கு வராரு அப்படின்னும் போது பத்திரானாவோட அந்த ஒரு ஆக்ஷனும் இப்ப சரியா இல்ல அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் போகுது. இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது எல்லாமே பாத்தீங்கன்னா கலீல் அகமது கிட்ட மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். எஸ், அவரோட ஹைட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவரோட பவுன்ஸ் அது எல்லாமே நேச்சுரலாவே அந்த வேரியேஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். அதெல்லாம் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. அண்ட் மேட்சை அவரால் கைக்குள்ள வச்சுக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 18 பால் 19 பால், ஒவ்வொரு 18-19 பால்க்குமே பாத்தீங்கன்னா அவரால் விக்கெட் எடுக்க முடியும். நல்ல எக்கனாமி தான், டீசென்ட் எக்கனாமி தான் வச்சிருக்காரு. அண்ட் இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா அவரு தான் சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய 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 ஒரு தூணா இருக்க போறாரு. உங்களுக்கு இன்னும் சிம்பிளா சொல்லணும், உங்களுக்கு இதுவரையும் பேசுனது புரியல அப்படின்னா எப்படி மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு ட்ரெண்ட் போல்ட்டோ, டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எப்படி ஒரு மிச்சல் ஸ்டார்க் இந்த வருஷமோ அந்த மாதிரி தான் சிஎஸ்கேக்கு கலீல் அகமது. ஓகேவா? இதை தான் சிம்பிளா சொல்லணும். ஸோ இவர் சிஎஸ்கேக்கு ஃபிட் ஆவாரா? ஏன்னா இதுக்கு முன்னாடி தீபக் சர் இருந்தாரு, அதெல்லாம் ஃபைன். பட் இப்போ இவர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் வேற, எப்படி அந்த பவர் பிளே கொண்டு போக போறாரு? இவர்கிட்ட நெகட்டிவ்ஸே இல்லையான்னு கேட்டா நெகட்டிவ்ஸ் இருக்கு, வருவோம். அது ஒவ்வொன்னா பாயிண்ட்டுக்கு வருவோம். இவரால் நிறைய வேரியேஷன்ஸ் கொண்டு வர முடியும். கிட்டத்தட்ட அந்த பவர் பிளேவை இவரால் கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியும். அதுதான் உண்மை. பவர் பிளே ஒரு கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியுமான்னு கேட்டா கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அந்த ஒரு ஏஜ் பேலன்ஸ் அப்படின்றது இருக்கு. சேப்பாக்கு சூட் ஆவாரானா அந்த ஸ்விங், அந்த பவுன்ஸ் எல்லாத்துக்குமே அந்த ஸ்லோ பிச்சுக்கு
சிஎஸ்கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் பிக் அப்படின்னு வந்து சொல்லுவேன். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு வரும்போது எஸ், டெத்தில் வந்து இன்னுமே வந்து அவர் நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும். இப்போ ரீசெண்ட் இயர்ஸாக வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பட் டெத்தில் இன்னும் வந்து ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தேவை. அண்ட் இன்ஜூரி அப்படின்னு பார்க்கும்போது தீபக் சேரை இந்த வருஷம் வந்து ஒரு பிரைஸ் அப்படின்ற ஒரு ஃபேக்டருக்காகவும் எடுக்கல, அண்ட் இன்ஜூரி அப்படின்ற ஒரு ஃபேக்டருக்காகவும் எடுக்கல. தீபக் சேருக்கு அடிக்கடி இன்ஜூரி அப்படின்றது வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 2 ரீசன்னால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரை வந்து கரெக்டாக சிஎஸ்கேனால வந்து டீமுக்குள்ளே வந்து கொண்டு வர முடியலை அப்படின்னு சொல்லணும். அதுதான் உண்மை. அண்ட் இந்த இன்ஜூரி கன்சர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலீல் அகமத் கிட்டேயுமே இருக்குது. அவருமே வந்து அடிக்கடி வந்து இன்ஜூரி ஆகிட்டு போவார். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேட்டிங்குமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. முன்னாடி இருந்ததோட அந்த பேட்டிங் ஸ்டைல் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. பட் ஸ்டில் அந்த ஒரு இன்ஜூரி அப்படின்னு போது தான் கொஞ்சம் லைட்டாக வந்து நெஞ்சு வலிக்குது அப்படின்னு வந்து சொல்லணும். அண்ட் மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீசென்ட் பவுலர். ஈவந்தோ ஒரு தீபக் சர் இல்லை அப்படின்னாலும் ஒரு அளவுக்கு டீம் வந்து பேலன்ஸாக வந்து கலீல் அகமத்னால வந்து வச்சுக்க முடியும். ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த வருஷம் வந்து சிஎஸ்கேக்கு ஒரு பில்லராக வந்து கலீல் அகமத் இருக்க போகிறாரு. பட் இவர் தானா எல்லாம் அப்படின்னு கேட்டிங்க போனால் அந்த சீசன் ஆரம்பிக்கும் போது திடீர்னு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மேஜிக் மாதிரி ஏதாச்சும் ஒரு புது பவுலர் வந்து மாஸ் கட்டிட்டு போவாங்க. எப்படி துஷார் தேஷ்பாண்டே அப்படி தானே வந்தார். அப்படி தானே நமக்கு முஸ்தபிசுர் ரஹ்மான் போன சீசன் ஒரு மேஜிக் காமிச்சாரு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சில மேஜிக் வந்து நடக்கும். எதுவாக இருந்தாலும் பொறுத்து இருந்து பார்ப்போம். ஐபிஎல் ஆரம்பிக்க போகுது. ஆரம்பிச்ச உடனே அப்போ ஒவ்வொருத்தரோட ஃபார்ம் எப்படின்னு தெரியும். அதை பத்தி வீடியோஸ் வந்து போடலாம். அண்ட் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணும் அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான வீடியோ நம்ம சேனல்ல கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் செய்யப்படும்.